ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். பிப்ரவரி 4, 2026 இன்னைக்கு ஒரே நாள்ல ஐடி இண்டெக்ஸ் 6% வரைக்கும் டவுனு. அதே மாதிரி நான் பார்க்கும்போது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்லாம் 7% மேல டவுன் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இந்த சரிவு இன்னமும் தொடருமா? இது நமக்கு ஒரு வாய்ப்பா? இதை பத்திலாம் நான் டீட்டெயிலா இந்த வீடியோல ஷேர் பண்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நான் இதுக்கு முன்னாடி 3 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவெல்லாம் பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி தொடர்ந்து அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல ஐடி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 6% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. நான் பார்க்கும்போது நிப்டி ஐடி 36,361.15ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்ஃபோசிஸும் -7.28% வரைக்கும் டவுனு 1535.5ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டிசிஎஸும் பார்த்தீங்கன்னா -7.01% வரைக்கும் டவுனு 2999.1ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹெச்சிஎல் டெக்னாலஜியும் -4.34% வரைக்கும் டவுனு. இந்த சரிவு பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தையில மட்டும் நடக்கல. அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா முழுவதும் பார்த்தீங்கன்னா ஐடி பங்குகள்லாம் தொடர்ந்து டவுன் ஆயிட்டு இருக்கு. செவ்வாய்க்கிழமை கார்ட்லர் 21% வரைக்கும் டவுனு. என்விடியா, மெட்டா, மைக்ரோசாஃப்ட் போன்ற ஐடி பங்குகளும் 2%க்கு அதிகமாகவும் டவுன் ஆயிருக்கு. ஆரக்கிளும் 3.4% வரைக்கும் டவுனு. கிங்சாஃப்ட் கிளவுட் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் இதே மாதிரி நிறுவனங்கள்லாம் 6% மேல டவுன் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவில் ஒரு பெரிய ஏஐ நிறுவனமான ஆல்த்ரோபிக் ஒரு புதிய ஏஐ கருவியை வெளியிட்டிருக்காங்க. இந்த டூல் பல வேலைகளை தானா செய்யக்கூடிய ஒரு திறன் கொண்டதுனால ஐடி கம்பெனியான டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இதே மாதிரி பங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருமானம் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த ஒரு பயத்தினால ஐடி பங்குகள்லாம் இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. இது இல்லாம ஐடி பங்குகள்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்டரும் தொடர்ந்து பங்குகளை வித்துட்டு வந்ததுனால இந்த செல் ஆஃப் நடந்திருக்கு. இது ஒரு தற்காலிகமான வீழ்ச்சின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இது ஒரு வாய்ப்பான்னு கேட்டீங்களா? இன்னும் இறங்கலாம், வாங்கலான்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. அதனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.